பிரைஸ் தி லார்ட் எவ்ரிஒன். இன்னைக்கு இந்த வீக்குக்கான ஒரு டாபிக் என்னன்னா ப்ரேயர் தான். நம்ம இந்த ஒரு 6 days வந்து ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு இதை பார்ப்போம். அதாவது பைபிளில் வந்து ஒவ்வொருத்தவங்க ஜோமனி பெற்றுக்கொண்ட நன்மையை முதலாவது நம்ம ஆபிரகாம் பார்க்கலாம். ஆபிரகாம் வந்து குழந்தை இல்லாமல் இருந்தார். அதுக்காக ஆண்டவரிடத்துல கேட்டபோது ஆண்டவர் வந்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாங்க. வாக்குத்தத்தத்தை கொடுத்து கிட்டத்தட்ட அவருக்கு ரொம்ப வயசாயிட்டு, அதனால் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாது அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீ இஸ்மவேல் இருக்கான், இஸ்மவேலை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படி சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாங்க, இல்லை நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன், நீ காத்துரு அப்படி சொல்லிட்டாங்க. அதேமாதிரி ஆபிரகாமுடைய 100வது வயசில் வந்து அவருக்கு வந்து குழந்தைய ஆண்டவர் வந்து கொடுக்காங்க. அதுதான் ஈசாக்கு. அந்த மாதிரி ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வந்து நிறைவேற ஒருவேளை காலதாமதம் ஆன மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வச்சுருப்பாங்க. அப்போ வந்து அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். இன்னொன்று அது நம்மளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ தேங்க்யூ எவ்ரிஒன்.